ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே பொருளை வச்சு பனானா பால்ஸாம் பண்ண போகிறோம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ரஸ்தாளி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம். 4 ரஸ்க் எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரஸ்க் எடுத்துக்கணும். சில வாழைப்பழம் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த 4 ரஸ்கையும் ஒடிச்சு ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுலில் நான் இந்த வாழைப்பழத்தை உரித்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம மேஷர் வச்சு நல்லா மசித்து எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மேஷர் இல்லைன்னா நீங்கள் கையிலே நல்லா மசித்து விட்டுக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நல்லா ஈவனாக மேஷ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதை பால்ஸ் மாதிரி அப்படியே உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச ரஸ்க்கு தூள் இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டைகளாக உருட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு ப்ளைனாக இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். சப்போஸ் குழந்தைங்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனா இந்த வேர்க்கடலை நம்ம பொடிச்சு இல்லைனா முந்திரி பருப்பெல்லாம் பொடி பண்ணி அந்த பால்ஸ் மேலே அப்படியே ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உருட்டிட வேண்டியது தான். ஈஸியாக உங்களுக்கு உருட்ட வரும். சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2 ரஸ்க்கு நல்லா பவுட்ரு பண்ணி இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இது பார்த்திங்களா ஈஸியாக உருட்ட வந்துருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம பனானா பால்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.